எக்ஸசைஸ் 2.7ல செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, how many consecutive odd integer beginning with the sum to 480. ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சீரியஸை கேட்குறாங்க. 480 வந்து எது வரைக்கும் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 480 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த சீரியஸோட ஸ்டார்டிங் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ the consecutive integers beginning with by, then the series 5 odd integersன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட் நம்பர், இப்போ 5, 7, 9 எக்ஸெட்ரா ஒரு சீரீஸ் நமக்கு கிடச்சிச்சு. இதில் இருந்து நம்ம ஏ, டி, என், எஸ்என் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் எழுத போகிறோம். A is equal to 5, D is equal to 7 minus 5 is equal to 2, n how many termsன்னு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ n தெரியாது. சம் டு 480ன்னு கொடுத்தாங்க. அப்போ சம் தான் 480. அப்போ Sn is equal to 480. இப்போ Sn ஃபார்முலா போடணும். Sn is equal to 480ல Sn ஃபார்முலா n by 2 2a plus n minus 1 into d is equal to 480. இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ டி இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன அப்படியே வச்சுட்டு வாங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த டேர்மில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2 டேர்மில் இருந்து ஒரு 2வை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 வெளியில் இருக்குல்ல பையில், அது கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ உள்ள 5 n minus 1 அதை அப்படியே போட்ட வேண்டியதான். இப்போ 5 minus 1 வந்து எவ்வளவு 4, அந்த n அப்படியே இருக்கும். இங்கே 2 கேன்சல் ஆயிரும் அடுத்த ஸ்டெப்ஸில். ஓகே, இந்த 480 அந்த சைடு அப்படியே தான் வந்து. நெக்ஸ்ட்டு இங்கே வெளியில் n மட்டும் இருக்குல்ல, அந்த n உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். n into 4 4n, n into n n square is equal to 480. இப்போ இது இந்த 480 இந்த சைடு கொண்டு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் எழுதியிருக்கு. n squared n கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் எழுதிட்டு இதை சால்வ் பண்ணணும். ஓகே, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது என்னது, உள்ளே ஆட் பண்ணினா 4, வெளியில் மல்டிபிள் பண்ணினா 480. அப்போ 20 into 24. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா n minus 20 n plus 24ன்னு வரும். n equal to minus 24 வரும், n equal to plus 20 வரும். n equal to minus 24 நமக்கு வேண்டாம். ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால அது வேண்டாம். அப்போ n is equal to 20 எடுத்துக்கலாம். அப்போ n is equal to 20னா என்ன மீனிங், 20 terms. அப்போ the sum of 20 consecutive odd integer is 480. இப்போ S20 தான் நமக்கு என்னது 480. ஓகே.